அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து 5 மாதமாக நடந்த போரில் அமெரிக்கா திடீர்னு கடந்த 25ஆம் தேதியிலேருந்து போரை அடிக்காமல் நிறுத்தி வச்சுருந்துச்சு. இது பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. உலகமே ஏன் இப்படி நிறுத்தியிருக்காங்கங்கிறப்ப அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார், இல்லை இப்போ எங்கள்கிட்ட ஈரான் பேசிக்கிட்டு இருக்காங்க போரை நிறுத்த சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டார். இதுக்கு உடனே ஈரான் மறுப்பு தெரிவித்தாங்க. உங்கள்கிட்ட யார் சொன்னது, நீங்களா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா, அதனால் நாங்கள் அப்படி யார்ட்டையும் சொல்ல கிடையாதுங்கிற மறுப்பை ஈரான் உடனடியாக தெரிவிச்சிட்டாங்க. தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க, சரி எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் தான் எப்போவுமே அடிப்பீங்க, நாங்கள் பதிலடி அடிப்போம், இப்போ நீங்கள் நிறுத்திட்டதுனால நாங்களும் பதிலடி அடிக்கலை நிறுத்துகிறோம் அப்படின்னு ஈரான் பதில் கொடுத்துச்சு. கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகு என்ன பண்ணுறாரு, ட்ரம்பை சந்திக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போகிறாரு, ஜெலன்ஸ்கியும் போகிறாரு. இவர்கள் போய் சந்தித்து ஏதோ பேசினா பிரச்சனை இல்லை, அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ரகசிய கூட்டத்தை ட்ரம்ப் அவர்களும் நெதன்யாகு அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் பேசுகிறாங்க. பேசிட்டு வெளியே வர்றப்ப பத்திரிக்கையாளர் சொல்கிறாங்க, பெரும்பாலும் பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் தான் இந்த தலைவருடைய சந்திப்பு நடக்கும், இப்போ நீங்கள் 2 பேரும் தனியாக பேசியிருக்கிறீங்களே என்ன பேசுகிறீங்கன்னு நெதன்யாகுகிட்ட கேட்குறப்ப நெதன்யாகு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த நிருபர்களுக்கு சொல்கிறாரு, ட்ரம்ப்பு நானும் சந்தித்த சந்திப்புகளிலேயே இந்த சந்திப்பு ரொம்ப சிறந்த சந்திப்பு, எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு, எங்கள்கிட்ட மிகப்பெரிய திட்டம் இருக்குது, நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க போகிறோங்கிற மாதிரி வாசகங்களை பயன்படுத்தி பதில் கொடுக்குறாரு. இந்த பதில் தான் ஈரானுக்கு உச்சபட்சத்தை கோபத்தை ஏற்படுத்துது. ஈரான் என்ன நினச்சிது, பல முறை போர் நிறுத்தம்னு சொல்கிற அமெரிக்கா நம்ம போர் நிறுத்தம் பண்ணி அதற்கு ஒத்துழைக்கிறப்ப திடீர்னு அதுவாக திருப்பி தாக்க ஆரம்பிக்கும். இப்போ 2 நாளாக எந்த தாக்குதலும் அவங்களும் பண்ணலை, நம்மளும் பேசாமல் இருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த நெதன்யாகு சொல்கிறதுலேருந்து நெதன்யாகு அவர்களும் ட்ரம்பும் ஏதோ ஒரு ரகசிய திட்டம் போட்டிருக்காங்க, இது நமக்கு மிகப்பெரிய ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோங்கிற சந்தேகம் ஈரானுக்கு வந்துருச்சு. உடனே அது என்ன பண்ணியிருக்கு, இனி அடிக்கு அடி இல்லை அட்வான்ஸ் அடிதான்னு சொல்லி ஈரான் என்ன பண்ணுது, திடீர்னு தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிக்குது. அப்படி எங்கே தாக்குதல் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், ஜோர்டான், சவுதி அரேபியா மற்றும் ஓமன் போன்ற நாட்டில் உள்ள அமெரிக்காவுடைய போர் படைத்தளங்களை தூக்கி தாக்க ஆரம்பிக்குது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ட்ரம்ப் அவர்களும் நெதன்யாகு அவர்களும் அமெரிக்காவில் இருக்கிறப்பவே இந்த தாக்குதலை போட்ட உடனே மிக கடுப்பாயிட்டாங்க. யார், அமெரிக்கா. உடனே பதில் நடவடிக்கை இறங்கிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப இப்போ ஈரான் என்ன முடிவு எடுத்துருச்சு, வாழ்வா சாவாங்கிற ஒரு திட்டத்துக்கு முடிவாயிட்டு ஈரான் ஒரு வித்தியாசமான ஒரு கடற்படையை உருவாக்கி இருக்குது. அந்த கடற்படைக்கு பேர் கொசு கடற்படை, மஸ்கிட்டோ ஃப்ளீட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கொசு கடற்படையை அமெரிக்காவால் தாக்குப்பிடிக்க முடியாதுங்கிற தைரியத்தில் ஈரான் ஒரு புதிய வியூகத்தை ஆரம்பித்து போரை எதிர்கொள்ள தயாராகிருச்சு அப்படிங்கிற செய்தி வருது. அந்த அளவுக்கு இந்த கொசு கடற்படை என்ன செய்ய போகுது, இந்த உலகம் போரிலிருந்து விடுபடுமா அல்லது போர்னாலே அழிந்து போகுமாங்கிற மிக பயங்கரமான எதிர்பார்ப்பு இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறத விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சில நிமிடங்கள் நீங்கள் இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்துட்டு இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலாளர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சமீபத்தில் பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பித்த போர் இப்போ இந்த ஜூலை 28ஓட 150 நாள் 5 மாதங்களை முடிஞ்சு 6வது மாதத்தில் கால் எடுத்து வச்சுருக்கு. இப்போ இந்த முடிவு கட்டத்தில் 25ஆம் தேதி வாக்கில் தான் தொடர்ந்து 2-3 நாட்கள் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தியிருந்தாங்க. இது உலகத்துக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு வந்த அமெரிக்கா திடீர்னு ஏன் நிறுத்தியிருக்குங்கிறப்ப பரவலாக பேசப்பட்ட செய்தி என்னென்னா, அமெரிக்காவுடைய ஆயுத கிடங்கில் இருந்த ஆயுதங்கள்லாம் காலி ஆகிடுச்சு. காலி ஆகிட்டதுனால அங்கே உள்ள முக்கியமான அந்த துணை அதிபர் உள்ளிட்ட பென்டகன் இராணுவ அதிகாரிகள்லாம் நம்மள்ட்ட இராணுவம்லாம் அதிக இராணுவ தளவாடங்கள்லாம் காலி ஆகிடுச்சு, நீங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு சமிக்கை கொடுத்ததாகவும் அதனால தான் அமெரிக்கா அடிக்கிறத நிறுத்துச்சுங்கிற மாதிரியும் செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனால் இந்த செய்தியை ட்ரம்ப் வெளியிடுறப்ப என்ன சொன்னார், அதெல்லாம் இல்லை, எங்கள்கிட்ட போதுமான ஆயுதம்லாம் இருக்குது, ஆனால் அதே சமயம்
ஈரான் வந்து போரை நிறுத்த சொல்லி எங்கள்கிட்ட தூது விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால நாங்கள் நிறுத்தியிருக்கோங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு. இதுக்கு உடனே மறுப்பு தெரிவித்த ஈரான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் யார் உங்கள்கிட்ட போரை நிறுத்த சொல்லி சொன்னது, நாங்கள்லாம் சொல்ல கிடையாது, நாங்கள் போரை எதிர்கொள்ள தயாராக இருக்கோம்னு சொல்லி ஈரான் சொல்லிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் நிறுத்திட்டதுனால இதுவரைக்கும் நீங்கள் அடித்த அடிகளுக்கு தான் நாங்கள் பதிலடி கொடுத்துட்டு வந்தோம், இப்போ நீங்கள் அடியை நிறுத்திட்டீங்க, நாங்கள் பதிலடியும் கொடுக்கலன்னு சொல்லி அமைதியாக இருந்தாங்க. இதுதான் நடந்த கதை. அமெரிக்காவுக்கு வந்து நெதன்யாகுவும் உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கியும் போயிருக்கிறாங்க. போனவங்க வந்து ட்ரம்ப் அவர்களை சந்தித்து நிறைய விவரங்களை பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக ட்ரம்பும் நெதன்யாகுவும் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்கு மேலே தனியாக 2 பேர் மட்டும் நிறையா விஷயங்களை பேசியிருக்காங்க. அப்படி பேசிட்டு வெளியே வந்த நெதன்யாகு வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப தான் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சிகரமான சந்திப்பாக இருந்துச்சு, நிறையா விஷயங்களை பேசணும், இதுவரை நாங்கள் சந்தித்த சந்திப்பில் இது வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும், பெரிய வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நிறையா அவர் பேசினவுடனே தான் ஈரான் வந்து கடும் கோபம் அடைஞ்சு ஏதோ சதித்திட்டம் போடுறாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணணும், இனிமேல் வந்து பேசாமல் இருக்க தேவையில்லைன்னு சொல்லி தாக்குதலை ஆரம்பிச்சிருச்சு ஈரான். இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இதுவரை அடி வாங்கினதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு வந்த ஈரான் இப்போ அட்வான்ஸாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அட்வான்ஸ் அடி தான் ஜோர்டான், சவுதி அரேபியா மற்றும் ஓமனில் உள்ள நாடுகளில் உள்ள அமெரிக்கா தளங்களை நோக்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே தான் இன்னும் கொஞ்சம் கோபமாயிட்டாங்க யார், அமெரிக்காவில் உள்ள ட்ரம்ப் உள்ளிட்ட அதிகாரிகள். உடனே அமெரிக்கா என்ன பண்ணுது, ஒரு ரகசிய கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த ரகசிய கூட்டத்தில் வந்து ட்ரம்ப் வாஷிங்டனில் நடைபெற்ற அந்த ரகசிய கூட்டத்தில் ட்ரம்ப் வந்து தலைமை வகிக்கிறாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ, பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத், துணை அதிபர் ஜேடி வான்ஸ், கூட்டுப்படை தளபதி டேவிட் ஓட்டியன், இதுபோல் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாமே அதில் கூடி பேசுகிறப்ப மிக கடுமையான ஒரு தாக்குதலை வந்து இப்போ ஈரான் மேலே கொடுக்கணும், இப்போ கொடுக்கக்கூடிய தாக்குதல் தான் முடிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஈரானுக்கு எதிராக முழு அளவிலான மோதலுக்கு அமெரிக்காவும் அதோடைய கூட்டாளிகளும் தயாராகிட்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணுறதா செய்தி வருது. அதனால் வந்து F-15, F-16, F-18, F-15, F-16, F-18, ஹார்னட்டு, F-22, ரேப்டர் மற்றும் அதிநவீன F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களும், B-2, B-52 ரக குண்டுவீச்சு விமானங்களும், பயங்கரமாக தாக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் ரக GPU-57 குண்டுகள் போன்ற அதிநவீன ஆயுதங்களையும், சக்தி வாய்ந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய கப்பல் போன்ற கப்பல்களும் இந்த பிராந்தியத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இது எல்லாம் ஏகமாக ஒரே நேரத்தில் இந்த ஈரானை தாக்குனா ஈரான் நிலை குலைந்து போயிருங்கிற ஒரு கணக்கை வந்து அமெரிக்கா போட்டிருக்கதா சொல்லப்படுது. இதில் ஈரானும் தனது பாதுகாப்பு வியூகங்களையும் வந்து ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. பாரம்பரிய கடற்படை பலத்திற்கு அதுக்கு மாற்றாக என்ன பண்ணியிருக்குது, ஈரான் வந்து கொசு கடற்படை மஸ்கிட்டோ ஃப்ளீட்டுங்கிற ஒரு சிறிய மற்றும் வேகமாக இயங்கக்கூடிய ஒரு தாக்குதல் படகுகளை நம்பி இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம், இந்த ஈரான் வந்து ஒரு ஆளில்லா விமானம் ட்ரோன்களை அனுப்பும், அது கொஞ்சம் காசு உள்ளதாக இருக்கும், ஆனால் அதை அழிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வான்வெளி எதிர்த்தாக்குதலை விட்டு அழிச்சிச்சு. அப்படிங்கிறப்ப ஈரானுக்கு வந்து ஒரு $10,000 செலவுண்டா அமெரிக்காவுக்கு $10 கோடி செலவுங்கிற அளவுக்கு செலவு வைத்த ஈரான் வந்து அதே பாணியில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கு, கொசு கடற்படைங்கிற ஒரு கடற்படை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கொசு கடற்படைங்கிறது சின்ன சின்ன போட்டுகளாக இருக்கும், ஆனால் அதே சமயம் இது நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இது அந்த கடல் வழியில் வந்து மிகப்பெரிய தாக்குதலை வந்து அமெரிக்கா இராணுவத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அது மட்டும் இல்லாமல் நவீன எலக்ட்ரானிக் போர் முறையை வந்து இப்போ கையாள வந்து ஈரான் வந்து தயாராகிருச்சு. ரேடார் ஜாமர்களையும் ராக்கெட் ஏவுகணைகளையும் இயந்திர துப்பாக்கிகளையும் ஏவுகணை தளங்களை அழிக்கிறது மூலியமாகவும் அமெரிக்காவை வந்து நாசப்படுத்துறதுக்கு ஈரான் தயாராகிருச்சு. இதையெல்லாம் விட முக்கியமாக ஈரானுடைய பிரதான நோக்கம் என்னவாக இருக்குன்னா, எந்த வழியிலையும் இந்த அமெரிக்காட்ட நம்ம தோல்வி கிட முடியாது, அமெரிக்காவில் வந்து மக்களையும் நம்ம ஈரானில் உள்ள பாலங்கள், மருத்துவமனைகள், கட்டிடங்களை தான் தாக்க முடியும், நம்மளுடைய இராணுவ தளங்களை அவர்களால் குறிவைக்கவே முடியாது. அதனால் நிச்சயமாக நம்ம வந்து
கடுமையாக எதிர்த்து போராடினா இறுதி வெற்றி நமக்கு தான் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஈரான் வந்து இன்னொரு விஷயத்துலையும் தெளிவான முடிவில் இருக்குது. அதுதான் இந்த ஹோர்மஸ் ஜலசந்தியை எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்கறது இல்லை, அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறதுல அந்த ஈரான் வந்து உறுதியாக இருக்குது. இப்படி உறுதியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுவரைக்கும் இலவசமாக அந்த பாதையை வழங்கி வந்த ஈரான் வந்து இதில் வெற்றி பெற்றுட்டா இனிமேல் அதில் வந்து கட்டணத்தை நிர்ணயம் பண்ணிடும். அப்படி கட்டணத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் பல லட்சம் கோடி அந்த ரூபாய்கள், பல லட்சம் கோடி அமெரிக்க டாலர்களுக்கு வந்து இந்த ஈரானுக்கு வந்து வருமானமாக வந்து தினசரி குவிய ஆரம்பிச்சிடும். இதோடைய பொருளாதாரம் வந்து உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடாக ஈரான் வழி வகுக்கிறதுக்கு இந்த போர் காரணமாகிடுச்சு. அப்படி ஒரு வழியே தெரிஞ்சோ தெரியாமையிலோ இந்த அமெரிக்கா வந்து ஈரானுக்கு கற்றுக் கொடுத்துருச்சுங்கிறது தான் இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய கவலையாக இருக்குது. எப்படியாவது அமெரிக்கா வந்து இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை பழைய நிலைமைக்கு பொதுவாக கொண்டு வரலாங்கிற முயற்சிக்கு மிக 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 முயற்சி எடுத்தாலும் அதற்கு வாய்ப்பே இல்லை. வெளில போகிறது ஈரானாக தான் இருக்கும். அந்த வெற்றிக்காக ஈரான் வந்து எதையும் இழக்க தயாராகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வருது. ஆக இப்போ உலகமே என்ன ஒரு முடிவில் இருக்குன்னா, ஈரான் வந்து ஹோர்மோஸ் ஜலசந்தியை மூடிய மாதிரி அதே மாதிரி பாபல் மண்டலுங்கிற ஒரு பகுதியை, செங்கடல் பகுதியில் வந்து இந்த ஈரானுடைய ஆதரவு குழுக்களும் மூடிட்டதுனால இப்போ உலகம் முழுக்க கப்பல்கள் போக்குவரத்து நின்று போயிட்டு எண்ணெய் உடைய விலை பாதிப்புங்கிறத தாண்டி எண்ணெயும் எரிவாயுகளும் கேஸும் கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்ப தான் உலகமே பதற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உலக நாடுகள் முழுக்க எப்படியாவது இந்த போரை நிறுத்தணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. இந்த முயற்சிக்கு அமெரிக்கா வந்தாலும் அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு வந்து போர் நிற்கக்கூடாது, நின்றா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோங்கிறதுனால போரை வளர்த்து விடுறதுக்கு ஆசைப்படுறாரு. ஆனால் ஈரான் என்ன நினைக்குது, நாங்கள் போரை தொடர்ந்து நடத்தணும்னு எங்களுக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் நாங்களாக நிறுத்த மாட்டோம், உங்களை அடிபணியை வச்சுட்டு தான் நிறுத்துவோங்கிற ஒரு துணிந்த வீரனாக ஈரான் நின்றுக்கிட்டு இருக்குது. என்ன முடிவாகுங்கிற எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. என்ன நடக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த நடப்புகள் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நடப்புகளையும் எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் அவ்வப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆராய்ச்சி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.